ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சௌசௌ பொரியல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். ஒரு சௌசௌவை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, ஒரு தக்காளி. வறுக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன். நிலக்கடலை இருக்கு இல்லையா, அது 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. இது எண்ணெய் இல்லாமல் இப்போ வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ பொரியல் பண்ணலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சௌசௌ அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. காய் வேகிறதுக்கு நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதிலே அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் போட்டுக்கலாம். அந்த பொடி போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இது நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும். இது சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.